ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் ஹெல்னாவோட தோழி அரசர் இன்னும் வரலையே, இதுக்கு மேலேயும் வருவார் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹெல்னாட்ட கேட்ட உடனே, எனக்கு இப்போ தனிமை வேணும், நீ இப்போ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்னா அவங்க தோழிகிட்ட சொல்கிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹெல்னா இப்படி சொன்ன உடனே ஹெல்னாவோட தோழி அங்கேருந்து போகிறாங்க, பணிப்பெண்ணும் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த காட்சியில் ஹெல்னா சந்திரன் எங்கே அப்படின்னு தொலைவுறதுக்காக போகிறாங்க. ஹெல்னா சந்திரனை தேடிட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே பணிப்பெண் வராங்க. அங்கே பணிப்பெண்ணை பார்த்த உடனே அரசர் இந்நேரம் எங்க இருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுமாறிக்கிட்டு சொல்றதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இந்நேரம் எங்க இருப்பாரு அப்படின்னு ஹெல்னா கேட்ட உடனே, அரசர் இப்பதான் நந்தினியை சுமந்துக்கிட்டு நந்தினியோட அறைக்கு கூப்பிட்டு போனாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இதை கேட்ட ஹெல்னாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரெண்டு பணிப்பெண்களையும் போக சொல்லிட்டு விருப்பமா ஆகும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படி அவங்க அம்மா சொன்னதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறாங்க. ஏற்கனவே பணிப்பெண்கள் நந்தினியும் சந்திரனை பத்தியும் பேசின விஷயத்தையும் நினைச்சு பாத்துக்கிறாங்க. அடுத்த காட்சியில நந்தினியும் சந்திரனையும் காமிக்கிறாங்க. நந்தினி, நீ ஏதோ ஒரு திட்டம் போட்டு இருக்க, அதனாலதான் என்னோட அண்ணனை நீ உயிரோட வச்சிருக்க அப்படின்னு சந்திரனை பார்த்து சொல்றாங்க. அவ்வளவு ஞானம் கொடுக்கற புத்தகத்தை நீ படிச்சிட்டு இருக்க, ஞானம் உள்ள மாதிரி பேசு, உன் அண்ணனை ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உயிரோட வச்சிருக்கேன், அவன் மரணம் அடைகிறத விட உயிரோட இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும் யோசிக்கிறாங்க. கத்தி எடுத்து துணியை கிழிக்க பாக்குறாரு. அந்த நேரத்துல கத்தி எடுத்த உடனே நந்தினி என்ன செய்ய போற நந்தினி சொல்றாங்க. ஆனா சந்திரன் மருந்து போட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஹெல்னா அந்த பக்கம் வராங்க. அப்ப நந்தினியோட குரல் கேட்ட உடனே அந்த இடத்துல அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அந்த நேரத்துல சந்திரனும் நந்தினிக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. மருந்து போடுற நேரத்துல நந்தினி வழியில கத்துறாங்க, சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கால்லையும் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டு இருக்காரு சந்திரன். இந்த சத்தத்தை கேட்ட ஹெல்னாவும் அதிர்ச்சியாகி நந்தினியும் சந்திரனும் ஒரே அறையில இருக்காங்க அப்படின்னு நினைச்சு கோவப்படுறாங்க. ஹெல்னா கோவப்படுற நேரத்துல சந்திரனும் சத்தம் போடாத, வாய் மூடு, அன்னைக்கு கடிச்சு வச்ச மாதிரியே என் கையை கடிச்சு வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கிற சத்தம் கேட்ட உடனே எல்லாம் அந்த இடத்த விட்டு கோவமா போறாங்க. மறுபடியும் கடிச்சிடாத, காட்டு போன மாதிரி நடந்துக்காத, உதவி நினைக்கிறேன், அதனால என்னைய நீ காயப்படுத்திடாத அப்படின்னு சொல்றாரு நந்தினிகிட்ட. சொல்லிட்டு நந்தினிக்கு மருந்து போட்டுட்டு இரவு முழுவதும் ஓய்வேடு, விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த காயம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு சந்திரன். அடுத்த காட்சியில ஹெல்னா அவங்களோட அறைக்கு போயிடுறாங்க. போனக்கு அப்புறமேட்டு அவங்க அம்மா சொன்ன விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு சந்திரனும் நந்தினியும் பேசிட்டு இருந்ததையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு மட்டும்தான் உரிமை உண்டு, நந்தினிக்கு சொந்தமாக முடியாது, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சவங்களுக்கு சந்திரன் சொந்தமாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்னா எல்லா பொருளையும் தூக்கி போட்டுருக்காங்க. அந்த நேரத்துல துர்தரா ஹெல்னான்னு சொல்லிட்டு வராங்க. இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அரைச்சு போட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சியாகி, இவர் ரொம்ப விசித்திரமா இருக்கிறா, இன்னைக்கு மனிதர்கள் கிடைக்காதனால பொருள் மேல கோபத்தை காட்டுறாளா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற மதுபானத்தை பார்த்த உடனே, இவ்வளவு ரத்தமா, சந்திரன் சொன்னது உண்மைதானா, இவ மனிதர்களோட இதயத்தை தின்றவ தானா, இந்த மாதிரி நேரத்துல இவ என்னைய பார்த்தானா அவ்வளவுதான் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க துருதுரா. அடுத்த காட்சியில சந்திரன் நந்தினிக்கு மருந்து போட்டுட்டு வெளியே வந்த உடனே, ஆச்சாரிய சாணக்கியர் உங்களை பார்க்கணும்னு விரும்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் சொல்றாங்க. சந்திரனும் சாணக்கியரை பார்க்க போறாரு. என்னைய அழைச்சிங்களா அப்படி சாணக்கிட்ட கேட்டோடனே, ஆமா, நம்பகமான செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு, இதனோட உளவாளி அரண்மனைக்கு வந்திருக்கான், வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே, பாதுகாப்பு கவசத்தை யாரும் உடைக்க முடியாது அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. பாதுகாப்பு கவசத்தை உடைக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, ஏன்னா நீ அந்த மாதிரி கவசத்தை உடைச்சுதானே அந்த சுயம்வரத்துக்கு போன அப்படிங்கிறாரு. சந்திரனும் ஆமான்னு தலையாட்டுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.